ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி. என் செல்லமே, என் செல்ல பிள்ளைகளே, இந்த முருகப்பெருமான் சவால் விட்டு சொல்கிறேன். இந்த முருகப்பெருமான் சொல்வதை ஒரு 10 நிமிடத்திற்கு நீ கேட்டால் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் நாளை உன்னை தேடி வரும். நான் சொல்வதை கேட்டு நிம்மதியாக இரு என் செல்லமே. உன்னை வாழ தகுதியில்லாத நபர் என நீயே முடிவு செய்யும் நிலைக்கு இப்பொழுது வந்திருக்கிறாய். அது மிகவும் ஆபத்தானது, தவறானதும் கூட. அதை உடனே தள்ளிவிடு. இன்னும் சிறிது காலத்திற்குள் நல்ல சூழலை இந்த முருகப்பெருமான் உனக்கு ஏற்படுத்தி தருவேன். சில நேரங்களில் நீ புலம்புகிறாய், என்ன பாவம் செய்தேனோ இவ்வளவு துன்பங்களை அனுபவிக்கிறேன் என்று. கவலைப்படாத, எல்லாம் பூர்வ கணக்கு. அது நிச்சயமாக தப்பே ஆகாது. ஆனால் அவையெல்லாம் முடிந்துவிட்டது. புது கணக்கை தொடங்கு. புரிகிறதா? வாழ்வதற்காக முடிவு செய். நல்ல வசந்த காலம் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. தினமும் நல்லதொரு சிந்தனைகளை நீ அன்றாடம் சிந்தித்து கொண்டுதான் இருக்கிறாய். ஆனால் செயல் வடிவம் அதற்கு நீ கொடுத்ததாக தெரியவில்லை. ஏதாவது ஒரு காரணம் கொண்டு நீ காலம் தாழ்த்தி கொண்டே வருகிறாய். காலத்தை அறிந்து பயிர் செய். வாழ்க்கையை வீணடிக்காமல் பயனுள்ளதாக மாற்றிக்கொண்டால் உன் எதிர்காலம் மிகவும் செல்வ செழிப்புடன் இருக்கும் என்பதில் துளி அளவும் சந்தேகமே இல்லை. சோம்பேறித்தனத்தை என்றும் வளர்த்து கொள்ளக்கூடாது. பேசும் வார்த்தைகள் உள்ளத்திலிருந்து வருபவை. அதனால் வார்த்தையில் கவனம் கொள். கர்ம வினைகளை அனுபவித்துதான் கடந்து போக வேண்டும் என்பது எல்லோரும் அறிந்த ஒன்றுதான். அதில் ஒரே ஒரு சூட்சுமம் என்னவென்றால், நமது எத்தனையோ பிறவிகளில் சேர்த்துள்ள மொத்த வினைகளில் இந்த பிறவிக்கான இன்ப துன்ப நிகழ்வுகளின் சமமான தொகுப்பையே நாம் இப்போது கர்மாவாக அனுபவிக்கின்றோம் என்பதுதான். புரிகிறதா? இதில் இன்பத்தை அனுபவிக்கும் காலம் வெகு சீக்கிரமாக கடந்து போவது போலவும், துன்பம் மிக மிக மெதுவாக நகர்வது போலவும் தென்படுகிறது. இவையெல்லாம் ஒரு மாயைதான். உதாரணத்திற்கு ஒன்று சொல்கிறேன். ஒரு பேருந்து பயணத்தை எடுத்துக்கொள்வோம். நமது வினையின் புண்ணியம் நம்மை ஒரு கால கூட்டமில்லாத வசதியான சொகுசான பேருந்தில் அழைத்து செல்லும்போது எந்தவிதமான நெருக்கடியும் இல்லாமல் பயணம் செய்த அலுப்பின்றி வெகு சீக்கிரமாக சென்று விட்டதாக உணர்கிறோம். அதே சமயம் அதே பயணம் நமது வினையின் துன்பகாலம். இப்பொழுது நீ துன்பகாலத்தில் இருக்கிறாய். அந்த சமயத்தில் நம்மை ஒரு நெருக்கடியான கூட்டம் நிறைந்த, ஏன் உட்காருவதற்கே இடமில்லாத, நிற்கவும் முடியாத பேருந்தில் அழைத்து செல்லும்போது ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒரு யுகமாக கடக்க வேண்டியிருப்பதாக உணர்கிறோம். ஆனால் அந்த இடத்தில் பயணம் என்பது 2 நிலைகளும் ஒன்றுதான். பயணிக்கும் போதும் கடக்கும் தூரமும் காலமும் கிட்டத்தட்ட ஒன்றுதான். ஆனால் இந்த 2 நிலைகளையும் நாம் எதிர்கொண்ட மனப்பாங்குதான் வேறு வேறு. ஆகவே நடந்ததை பற்றியோ நடக்க இருப்பதை பற்றியோ கவலைப்படக்கூடாது. நடப்பதை மட்டும் நன்றாக பார்த்துக்கொள். கவனமாக பார்த்து சொல். இந்த முருகப்பெருமான் நான் இருக்கிறேன் உனக்காக. ஆகவே எந்த ஒரு இடத்திலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடக்கூடாது. கஷ்டத்தை நீ துரத்தாதே. அது உன் கர்மாவை நீக்க இந்த முருகப்பெருமான் உனக்கு கொடுக்கும் ஆசீர்வாதம். கஷ்டங்கள் ஏற்படுத்தும் வழியை மட்டும் நீ தூக்கி எறிந்து முன்னேற உதவும் ஏணியாக நீ வடிவமைத்து கொள்ள வேண்டும். நிச்சயம் அது உன்னை உயரத்தில் வாழ வைக்கும். உன்னை பொறுத்தவரையில் எல்லாம் இந்த முருகப்பெருமானின் கணக்குத்தான். என்ன நடக்க வேண்டும்,
எப்போது நடக்க வேண்டும் என்று நினைக்கும் உன் மனதிற்கு நிச்சயமாக எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும். சில சமயங்களில் வாழ்க்கையில் எனக்கென்று தேற்றுவார் யாருமே இல்லை, என்னை முன்னேற்றமடைய செய்ய எந்த ஒரு சூழ்நிலையும் எனக்கு கிடைக்கவில்லையே என்று வருத்தப்படக்கூடாது. சூழ்நிலைகளும் முன்னேற்றங்களும் ஏற்படுவது அல்ல, உருவாக்குவது. புரிஞ்சுக்கோ, இதை நன்றாக முதலில் புரிந்துகொள். அதைத்தான் நான் உனக்கு உருவாக்கி உள்ளேன். கவலைப்படாதே, ஏனென்றால் வருங்காலம் எல்லாம் ஏற்றமான காலமாகத்தான் அமையும். இனி நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அதில் நம்பிக்கையும் பொறுமையையும் கடைபிடித்துக்கொள். உன் சூழ்நிலைக்கான தேவைக்கான எல்லாமே சரியான நேரத்தில் உன்னை தேடி வரும். நிச்சயம் நீ நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை பெறுவாய். நல்லதொரு சூழ்நிலை நிச்சயமாக அமையும். வாழ்க்கையில் வசந்தமான நேரம் அமையப் போகிறது. இது நிச்சயம் என் செல்லமே, சத்தியமாக நடக்கும். நீ கேட்டதெல்லாம் நடக்கத் தொடங்கிவிடும். உனக்கு என்ன கவலை? இனி சொல் பார்க்கலாம். நடப்பது எல்லாமே நல்லதாக நடக்கத் தொடங்கப் போகிறது. வருவதை நினைத்து சந்தோஷமாக இரு. ஆனால் உன் வாழ்க்கையில் சில சமயங்களில் குழந்தைத்தனமாக பொறுப்பில்லாமல் நடந்து கொள்கிறாய். அதைத்தான் கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் பொறுப்பாகவும் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் புரிந்து கொள்ள வேண்டும். உன் எண்ண ஓட்டத்தில் நிலை அறிந்தும் புரிந்தும் நடந்து கொள். புரிகிறதா? உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது. அதனால்தான் நீ நல்ல வார்த்தையை கேட்கிறாய். இனி தெரிந்தவர்கள் சொந்தக்காரர்கள் உன்னை வசைபாடினாலும் அது உன்னை தீண்டாது, நெருங்கவும் விடமாட்டேன். உன்னிடத்தில் உனக்கு எல்லாமே நல்லது நடக்கும். முதலில் நீ வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து. பயம் புத்தியை துளைக்க வைத்துவிடும். பயம் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும். அதனால் அதை உன்னிடத்திலிருந்து துடைத்து தூர எறிந்துவிடு. நிச்சயமாக உன் நிலைமைகள் எல்லாம் மாறி ஆனந்தமாய் வெற்றி பெற்று வாழப்போகிறாய். உன்னை நான் எப்போதுமே நெஞ்சில் சுமக்கின்றேன். உனக்கான நல்லதொரு செய்தியை உனக்காக தொடர்ந்து சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறேன். உனக்கு மேலும் நல்ல செய்தி தான் வரப்போகிறது. எதிர்பார்த்து கொண்டே இரு. உனக்காக எடுத்து வைக்கப்பட்டது உனக்காகவே உன்னை வந்து நிச்சயமாக சேரும். அந்த நல்ல நாளுக்காக காத்திரு. விரைவில் இந்த முருகப்பெருமானின் ஆசீர்வாதத்துடன் உன்னை வந்து எல்லாம் நல்லபடியாக சேரும். உன்னை என்றும் நான் கைவிட மாட்டேன். ஞாபகம் இருக்க பயமேன். வேலுண்டு வினையில்லை முருகா முருகா என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு. நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும். ஆம் செல்லமே, நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ.